இந்த அவமானம் உனக்கு தேவையா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். சும்மா போடானே. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போகிற மாதிரி கனவு வருது. உண்மைதானே? அது நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஜெயிக்க வைக்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? அது உனக்கு சொல்ல முடியாது சார். உச்சத்தவதற்கு வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்த? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல சார். நம்ம என்ன பண்றதுதான் முக்கியம். அப்ப என்ன ஜெயிக்க வைங்க. கொஞ்சம் மூடிட்டு உட்காருங்க சார். நான் சொல்றதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. நல்ல மரியாதை. உன் தகுதிக்கு நீ எவ்வளவு சதவீதம் ஓட்டு எதிர்பார்க்கற? 45%. சூப்பர் ஸ்டார் எட்ட பஞ்சாயத்து காக்கா கலைவன பிரச்சனை பண்ணிருக்க. நடந்தது என்னன்னு ஊருக்கே தெரியும். உனக்கு ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது. இதுல ஒரு 10% ஓட்ட கம்மி பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. 35%. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஊ ஃபேன்ஸுக்கும் வாய்க்கா தகராறு, அடிதடி, சண்டை, பேனர் கிளிக்கிறதுன்னு எதிரியாவே மாத்தி வச்சிருக்கிறல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% ஓட்டு கம்மி பண்ணு. மிச்சம் 25% இருக்கு. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸ், எஸ்கே ஃபேன்ஸ், மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் வம்பு வச்சிருக்கல. இதுக்கு ஒரு 5% கம்மி பண்ணு. மிச்சம் 20% இருக்கு. அப்புறம் கரூர் சம்பவத்துல நீ பேக் அடிச்சது, தக்குதரமா பேசினது, திமுக அதிமுக எம்பிகேன்னு எல்லாருக்கிட்டையும் வம்பளத்து வச்சிருக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 15% கழிச்சிரு. மிச்சம் 5% இருக்கு. நீ என்ன பஸ்ல எதிர்பார்த்த? 45. இந்த 5% ஓட்டும் உனக்கு விழாது. ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்ல. புரிஞ்சுதா? கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. தன்னை சுத்தி தன்னை போன்ற தற்கூறிகளை மட்டுமே அவர் வைத்துக் கொண்டதன் விளைவு இன்றைக்கு அவர் இந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் தரவா இதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஒரு விதத்துல பண்டுட்டு ராமச்சந்திரன் மாதிரி விஜயகாந்த் பண்டுட்டு ராமச்சந்திரனை அழைத்து வந்தார். அந்த மாதிரி அனுபவமிக்க அரசியல் தலைவர்களை விஜய் அழைத்து வராமல் இருந்தது கூட நல்லதுதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வேஷம் கலைந்து விட்டது. இவர் அரசியலில், என்னை பொறுத்தவரையில் இவர் அரசியலில் இருப்பது என்பது அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து. இந்த அளவுக்கு ஒரு தன்முனைப்புள்ள ஒரு மனிதர், 40 பேர் அங்க செத்து கிடக்குறான். விமான நிலையத்தில் இறங்கி செய்தியாளர்கள் கேட்கும்போது அதை ஜஸ்ட் லைக் தட்னு புறந்தள்ளிட்டு போறாரு. அப்படியா செய்தி? மறந்து விட்டேனடா என் செல்வமே. அதுக்கு பிறகு இவர் விமானத்துல இறங்கி வீட்டு போறதுக்கு முன்னாலேயே குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி, முதலமைச்சர் எல்லாரும் இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இவர் இரங்கல் தெரிவிக்கிறாரு. முகூர்த்த நேரத்திற்குள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. லேட்டா வந்தாலும் ஃபாஸ்டா வருவோம், ஆனால் அப்செட் ஆக மாட்டோம். 2வது 4 நாள் பொறுத்து போட்ட வீடியோல 1% கூட குற்ற உணர்ச்சி இல்ல, வருத்தம் இல்ல, தார்மீக பொறுப்பு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட அவர்கிட்ட இல்ல. நேர்மை இல்ல. மாறாக முதலமைச்சரை சுண்டி சவாலுக்கு இழுக்கிறார் அவர். இத்தகைய மனிதர்கள் எனக்கு தெரிஞ்சு மிக மிக ஆபத்தானவர்கள். பொன்ராஜ் சார் சொன்னார், அவர் பாட்டு சிவனேன்னு அமைதியாக போயஸ் கார்டனில் உக்காந்துருக்காரு. நீங்கள் கூட்டத்தை போட்டு ஆதவர்ஜுனா வந்துட்டுங்க முக்கிய பொறுப்பு இல்லைன்னா கடந்து போக முடியாது. மெசேஜ் வேணால் ஆதவர்ஜுனாவுக்கு ரஜினி அவர்கள் மெசேஜ் சொல்கிற அளவுக்கு தேவை கிடையாது. ஈடு கிடையாது. ஆனால் அவர் அந்த கட்சியினுடைய நம்பர் 3, அதாவது சும்மா நம்ம சுத்திட்டு இருக்கு அந்த பதவியில் இருக்கிறவர் நாவடக்கம் வேணுமா வேணாமா? இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஜென்சி போராட்டம், முட்டாள் முதலமைச்சர், அப்புறம் ரஜினிக்கு தைரியம் இல்லை, அப்புறம் சிஎம் அங்கிள், கரியரோட உச்சம், யாருடா ரவுடி, இது வர்த்தே இல்லை, அப்புறம் விசிகா திருமானா அவங்க கிட்ட யாருமே இல்லைன்னா இது மாதிரி தான் அவரோட வார்த்தைகள் இருக்கு. அதாவது இது டிவி தலைவரும் அவங்க கட்சியினுடைய வெவ்வேறு தலைவர்கள் விஜய் பேசுறதையும் நீங்க இவர் கணக்குல கொண்டு வர எல்லாமே. ஆமா, தாவேகா இன்னைக்கு ரஜினி அவர்கள் கொடுத்தது விஜய் கொண்டி ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒட்டுமொத்த தாவேகாக்கே கதை முடியுது. கத்தம் கத்தம் தான். நான் யோசிக்காம பேசுமா, பேசின பிறகு யோசிக்காம பாபா கதம் கதம் அப்படினா ஆபரேஷனா டிவிக்கே அவ்வளவுதான். இவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் பக்கா மாசு, மத்தவங்க எல்லாம் நடிகரே. சார் போற இடம்லாம் கரியரோட உச்சம், கரியரோட உச்சம்னா அப்ப சிவகார்த்திகேயன் யாரு, தனுஷ் யாரு, அஜித் யாரு, கமல் யாரு, ரஜினி யாரு, இவங்க எல்லாம் யாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அரசியல்ல பயங்கர டஃபா இருக்கு. இவரு டெபியூ,
இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. பேடப்பாரு, பேட்டப்பாரு, பயங்கரமா ஆடுவார் பாரு, ரசிகரப்பாரு, சிக்ஸ் அடிப்பார் பாரு, பயங்கரமா இருக்குது இந்த ஆர்ப்பாட்டம். ஸ்டாப். டே மணி கலி போடா. டே சுரேஷ் மிட்டான் போ. சொன்னா கேளுடா, மிட்டான் போடா. கடவுளே கணபதி லாங் ஆன் போ. ஏய் இவன் ஏன்டா ஃபீல்டிங் செட் பண்றான்? என்ன கர்மமோ நீ போடு. வெறும் பில்டப்ல தானே ஓட்டுறீங்க. இப்ப நான் சொன்ன படிச்சது எல்லாமே பில்டப் இல்லையான்னு வாக்காளர் அதுதான் சார், அதுதான் காலம் பதில் சொல்லும். எங்க ஆத்தா மேல சத்தியம் நான் பார்த்தா எரியவே எரியுமா? நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அம்மனை கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி என்ன விட்டுருமா? பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? நீ சத்தியபுத்திர அனௌன்ஸ்மெண்ட் வராயனா? என்னடா சொல்ற? நீ வேணா கேட்டு பாரு. நாட்டார் அவர்களின் ஒரே மகனுமாகிய பஞ்சாயத்து சோழ நாட்டார் சற்று முன்னர் வீர மரணம் அடைந்தார். ஐயோ உறவினர் நண்பர்களுக்கு ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறார். அன்னாரின் பஞ்சாயத்து சடங்கு இன்று மாலை 4 மணி அளவில் நல்லடக்கம். கோடி மாலை கொண்டு வந்துற போறாங்கடா. என்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்துறீங்க, நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ செத்து போயிட்டோம்னா அலௌன்ஸ்மெண்ட்டிய பாருங்க. எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த திமுக தான். திமுக தான் இந்த பிரச்சனையை. திமுக ஒழிச்சு கட்டினா எல்லா பிரச்சனையும் தீந்துருன்ற. 41 பேர் எதிர எழுந்தாங்களே கரூர்ல, அதுக்கு காரணம் திமுக. பாஜக பத்தி பேசு. திமுக தான். சனாதனத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, நீ பேசல. திமுக. செத்து போனானே அவனை பத்தி நீ பேச மாட்டே. இந்த திமுக திருப்பரங்குன்றத்துல மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணது திமுகவும். கடைசி பட ஜனநாயகம் வெளியில வராம பாஜக தான். ஐயோ திமுக. உங்களுடைய மனைவி கூட உங்களுக்கு சண்டை வந்தா அதுக்கு காரணமும் திமுக தலைமை இப்படிதானே. அமெரிக்க அதிபர் வரியெல்லாம் உயர்த்துறாரு, அதுக்கு காரணம் பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கு போர் வந்தா அதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்க இந்தியா. திமுக. திமுக ஆட்சிய இந்த திமுகவும் திமுக அரசுக்காக திமுக தலைமை இப்படிதானே. திமுக 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 டிஎம்கே திமுக அரசு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு புக்கிங் காணா.